ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. காலைதோறும் அவருடைய கிருபை புதியனவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவருடைய புதிய கிருபைகளாலே உங்களை நிறைக்கும்படியாய் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம், அவருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். இந்த அருமையான இந்த தருணத்திலே நீங்கள் கலந்து கொள்வதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வாருங்கள், நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்காக ஏறெடுப்போம். ஆமென். பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ பாடுது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதே போலவே நாமும் கர்த்தர் நம்மை போஷிப்பார், நடத்துவார் என்று நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை சிருஷ்டித்தார், அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. Hallelujah.
அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அதை யார் உடுத்தி வைக்கிறார்? நம்முடைய பரமபிதா தான் உடுத்தி வைக்கிறார். அதே தேவன் ஹல்லேலூயா நம்மையும் உடுத்தி வைக்க போதுமானவர். எனவே உடைக்காகவோ அல்லது உணவுக்காகவோ நாம் எதற்காகவும் நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே இவைகள் அனைத்தும் தேவை என்பதை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியே ஹல்லேலூயா காலை வேளையிலே கர்த்தரை தேடுங்க. இந்த காலை வேளை கர்த்தரை துதியுங்க, ஸ்தோத்திரிங்க. ஜெபத்திலே நீங்கள் கொண்டு வாங்க என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையோ. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளை என்னை வழி நடத்துங்க, இந்த நாளில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து உதவி செய்யுங்க என்று நீங்க காலையிலே நீங்கள் தேவனை தேடுவீர்கள். ஆனால் ஹல்லேலூயா இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை கவனித்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமார் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் விசேஷமானவர்கள் என்று சொன்னேன்லவா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன்? அவர் நம்மோடு கூட வருவதனாலே, அவர் நம்முடைய தேவனாக இருப்பதினாலே, ஹல்லேலூயா அவர் நம்மை வழி நடத்துவதினாலே, ஹல்லேலூயா நாம் விசேஷமானவர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்தில் சொல்வமா விசுவாசத்தோடு கூட, தேவா நான் எதினால் விசேஷித்தவன்? ஹல்லேலூயா நீர் என்னோடு கூட இருப்பதினாலே, நீர் என்னோடு கூட இந்த வாழ்க்கை பாதையிலே வருவதினாலே என்று சொல்லி பாடுவோமா? ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா.
எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். அவர் நம்முடைய ஏக்கத்தை தீர்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது பிரியமானவர்களே. நம்மளுடைய கசப்பை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பை நீக்குவதற்கு ஹல்லேலூயா அவர் ஒருவர் போதும் பிரியமானவர்களே. பாடுவோமா? வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவன் மிகவும் நல்லவர். நம்மை கசப்பெல்லாம் மாற்ற வல்லவர். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு சொல்லமாமே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது எதினால் நீர் என்னோடு வரும். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை பாதுகாப்பதால், அவர் வழிநடத்தி செல்வதால், ஹல்லேலூயா, நம்முடைய எல்லா கசப்பு மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பகலிலே மேகஸ்தம்பமாக, ஹல்லேலூயா, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றது போலவே இன்றும் நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? வழிநடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம் கர்த்தரை இந்த வேளையிலே நாம் துதிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை விசேஷமானவர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சொந்த ஜனங்களாகும்படி, சொந்த பிள்ளைகளாகும்படி நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேளையிலும் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு சொந்த பிள்ளைகளை அவர் தகப்பனாக அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நிந்தைகள் ஏற்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்க ஆண்டவர்கிட்ட அநேக நேரங்களை அவர்கிட்ட செலவழிச்சிருப்பீங்க. வேதத்தின் மூலமாக நீங்க செலவழிச்சிருப்பீங்க. அப்புறம் ஜெபத்தின் மூலமாக செலவழிச்சிருப்பீங்க. துதித்து செலவழிச்சிருப்பீங்க. நீங்க இதெல்லாம் வேஸ்ட் நீங்க நினைக்காதீங்க பிரியமானவர்களே. கர்த்தரோடு, ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஹல்லேலூயா அது வீணாகவே போகாது. அது நம்மை பலவான்களாக மாற்றுகிறது. அந்தகார சக்தியின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க, பிரச்சனைகளை கடந்து செல்ல ஹல்லேலூயா நம்மை பலவான்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா.
நம்மை பலவான்களாக ஹல்லேலூயா மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நேரத்திலே நான் கலங்கி தவிக்கிறேன். இந்த காரியத்தை எப்படி செய்வது, இந்த காரியத்தை எப்படி முடிப்பது, இதில் நான் எப்படி இந்த சமாளிப்பது என்று நான் கலங்கி தவிக்கிறேன். ஆனால் இந்த காலை வேளை நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த நாள் முழுவதும் நடத்த ஹல்லேலூயா அவருக்கே நம்மை ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? ஆமென். ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல
ஆசீர்வதிப்பாராக.